ஹலோ மக்களே, ஜூன் 13 மெகா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் சலங்கையில சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் பாருங்க. இன்னைக்கு பூமிக்கு என்னாச்சு, துப்பாக்கியால யார் சுட்டா, யாருக்கு குண்டடிப்பட்டுது, பூமி ககன் தப்பிச்சாங்களா இல்லையா, இல்லை பூமி ககன் சரண்டர் ஆயிட்டாங்களா இல்லையா, எஸ்பி சூர்யா கையும் குளமா பிடிச்சாரா இல்லை, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க முதல்ல கேபி இன்னும் சுயநினைவுக்கே வரல. அவர் சாரதான்னு சாமி பேர் மாதிரி சாரதான்னு சொல்லிட்டே இருக்காரு, ஜபம் பண்ண மாதிரி. உடனே டாக்டர் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாக்குறாங்க. முதல்ல ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்க யார் பேரை சொல்றாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க, அவங்களாலதான் இவங்க சரியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனா மீரா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதாவது அந்த சாரதா இங்க வரவே கூடாது, அது நான் என்னைக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவன் பையனால தானே இன்னைக்கு இந்த நிலைமை ஆயிருக்கு, அவன் பையன் தானே ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான், என்ன தைரியம்னா அவங்களாலதான் இந்த நிலைமை ஆயிருக்கு, இப்ப அவங்களே பாக்கணுமா, நான் இதுக்கு ஒரு நாள் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீரா ரொம்பவே கோபப்பட்டு இருப்பாங்க. சரி புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு. நீங்க உங்க கோவத்தினால அப்பாவை இழந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம மீராவும் வேற வழி இல்லாம சரி நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன், அதுக்கு ஓகேனா நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இங்க பாரு, உன் அப்பா இன்னும் கண் முழிக்கல, கண் முழிக்கிற வரைக்கும் தான் அந்த சாரதா இங்க இருக்கணும். கண் முழிச்ச அடுத்த நொடியே அவ இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிடணும். அதுக்கடுத்து அவங்க இந்த பக்கமே வரக்கூடாது. ஒருவேளை கண் முழிச்சதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழலாம், நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம், அப்படியே நம்ம சந்தோஷமா இந்த குடும்பத்தோட சேர்ந்துடலாம் அப்படின்னு அவ எந்த பகல் கனவும் காணக்கூடாது. இதெல்லாம் இந்த கண்டிஷனை சொல்லி அதுக்கு விருப்பமா இருந்தா மட்டும் நீ கூட்டிட்டு வா சரி அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னமா பேசுறீங்க, இந்த மாதிரி நிலைமையில கூட நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நான் அந்த கண்டிஷனை சொல்லியே நான் பெரியம்மா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி கோயிலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோயில பாக்குறாங்க. உடனே கோயில தேடி தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே காணும். அதுக்கு அடுத்து பூஜாரி கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, இங்க என்னோட பெரியம்மா வந்தாங்களா சாரதான்னு சொல்லிட்டு, அவங்க வந்தாங்களா, இங்கதான் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த குருஜி, ஓ சாரதாவா, ஆமா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ முடியலன்னு ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு பரிகாரம் சொன்னேன், அந்த பரிகாரத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெளியே ஒரு சிவலிங்கம் இருக்கும், அதுக்குதான் பூஜை பண்ணி இது பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க வேணா அங்க போய் பாருங்க, இருக்கிறதுலே ரொம்ப கடினமான இதை தான் நான் சொல்லியிருந்தேன், அதுதான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க வேணா வெளியே போய் பாருங்க, வெளியே ஒரு சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம சரியும் அந்த சிவலிங்கத்துக்கு நோக்கி வந்துட்டே இருப்பாரு. பார்த்தா நம்ம சாரதா மயக்கமா இருப்பாங்க. உடனே பெரியமா பெரியமா பெரியமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. உடனே தண்ணி தெளிச்சு எழுப்புவாங்க, பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு, டே சரி அப்பா எப்படிடா இருக்காரு, எப்படி இருக்காரு, கண் முழிச்சிட்டாரா, பேசினாரா, என்ன பண்ணாரு, இப்ப எப்படி இருக்காரு, நல்லா இருக்காருல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ பெரியமா இன்னும் கண் முழிக்கல, ஆனா அவர் உங்க பேரு தான் முணுமுணுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சாரதாக்கு அழுகையா வந்துடும். இங்க பாரு, நான் அவர் தான் என் உலகம்னு நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் அவரை எவ்வளவு காதலிக்கிறேன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா என்னோட துரதிருஷ்டத்தை பத்தியா, எவ்வளவு காதலிச்சாலும் நான் பிரிஞ்சேதான் இருக்கணும் இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. இந்த உலகத்துல எனக்கு பிடிச்சதே என்னோட கணவர் தான், ஆனா அவரே நான் பிரிஞ்சிருக்கிற நிலைமையில தான் இருக்கு. நான் எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாத்துக்கணும், அவங்க நல்லா இருந்தாலும் நான் தூரத்துல இருந்தே பாத்துக்கணும், ரசிச்சாலும் நான் தூரத்துல இருந்தே ரசிச்சுக்கணும், எவ்வளவு ஒரு துரதிருஷ்ட வழி பத்தியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருப்பாங்க. அதாவது என் புருஷனுக்கும் என்னையதான் பிடிச்சிருக்கு, எனக்கும் என் புருஷனை தான் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த உலகம் எங்களை பிரிச்சுதான் வச்சிருக்கு. அதாவது தூரத்துல இருந்துதான் நாங்க ரெண்டு பேருமே காதலிச்சுக்கணும், மானசீகமா தான் காதலிச்சுக்கணும், மானசீகமா தான் பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க பெரியமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி வா, சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியமா அப்படின்னு சொல்றான். என்ன சரி, ஆனா ஒரு கண்டிஷன் என்னது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல என் அம்மா நீ உங்க பேரை முணுமுணுத்துட்டே இருந்தனாலதான் உங்களை வர சொல்லியிருக்காங்க, இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் வரலாம், ஆனா அப்பா கண் முழிச்சாங்கன்னா அடுத்த நொடியே நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பிடணும்னு இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதாவது சாரதாக்கு தேவைக்கு மட்டும் கூப்பிடுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் கண்ணு முழிச்சா போதும், அவர் நல்லா இருந்தா போதும், எங்கே இருந்தா என்ன, தூரத்துல இருந்தா நான் அவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ககன் பூமி தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்துறாங்க. என்னன்னா 4 கட்டையை வச்சு இலதலையை ஃபுல்லா வச்சு கட்டிடுறாங்க. கட்டிட்டு அப்படியே அந்த போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு அப்படியே அந்த மரம் அசைகிற மாதிரி அந்த மரத்துக்கு பின்னாடி இவங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க. போலீஸ் முன்னாடி பார்த்தா அது மரம் மாதிரி இருக்கும், ஆனா பின்னாடி பார்த்தா இவங்க ககன் பொம்மி இருப்பாங்க.
இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தூரமா நடந்து 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 அங்க நின்று இங்க நின்று ஒவ்வொரு பக்கமா நின்று வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சரச்சந்திரா வந்து எஸ்பி சூர்யாவுக்கு கால் பண்றாங்க. அதாவது என்ன அந்த ககன் கிடைச்சானா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார், இந்த காட்டுக்குள்ளதான் எங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த காட்டுக்குள்ளதான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்குள்ள எப்படி நான் அவங்களை புடிச்சிருவேன், புடிச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க, அவன் சாவியன், அந்த ககனோட சாவி என் கையால தான் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்பி சூர்யா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், இங்க பாரு சூர்யா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என்னோட பொண்ணு பூமிக்கு எந்த தப்பும் நடக்க கூடாது, அவன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விடக்கூடாது. எனக்கு என் பொண்ணு பூமி பத்திரமா வேணும். நீங்க அந்த ககனை என்ன வேணா பண்ணிக்கோங்க, அவனை சுட்டுக்கோங்க, கொன்னுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா என் பொண்ணு எனக்கு பத்திரமா என்கிட்ட வந்து சேரணும், பாத்துக்கோங்க சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் நம்ம சரச்சந்திராவும் துப்பாக்கியை கார்ல எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள வந்து தேடிட்டு இவங்களை ககனை கொல்றதுக்காக அவரும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காரு. என் கண்ணில் பட்டாலும் அந்த ககனை நான் இன்னைக்கு சுட்டு கொன்றுவேன், உங்க கண்ணில் பட்டாலும் நீங்க அந்த ககனை கொண்டிருக்கா, ஆனா பூமிக்கு எந்த நிலைமையிலும் எதுவும் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு எஸ்பி சூர்யா கிட்ட சரச்சந்திரா. அந்த எஸ்பி சூர்யாவும் ஒவ்வொரு பக்கமும் அந்த காடு ஃபுல்லா தேடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ககன் பூமி வந்து இந்த நேரத்துலயும் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எப்படி நம்ம ஐடியா அப்படின்னு சொல்லி ககன் கேட்பாரு. ஐயோ மாமா, நீங்க எப்பவுமே சூப்பர் தான், எப்படி மாமா உங்க மூளைக்குள்ள இப்படியெல்லாம் ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல கூடவா நீ ரசிச்சுக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களும் அந்த மலை இலதலைக்குள்ள அங்க ஓடட்டா இங்க ஓடட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தா மீரா அங்க ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி அழுதுட்டே இருப்பாங்க. அப்பவும் கூட நம்ம கேபி ஒரு வாட்டி கூட மீராங்கிற பேரை சொல்ல மாட்டாரு, சாரதா சாரதா சாரதான்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, கண்ணு முழிக்கவே மாட்டாரு. சாரதா வருவாங்க, வந்தோடனே இங்க பாரு, எல்லாம் நான் சொன்னதெல்லாம் சரி, நான் சொன்னதெல்லாம் சொல்லி தானே கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சரிக்கிட்ட கேட்பாங்க. உடனே என்னங்க 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 அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம கேபி கையை பிடிச்சி நம்ம சாரதா வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அதாவது கண்ணை திறங்க, பாருங்க, என்னங்க எப்படி இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை, என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க கையை பிடிச்ச அடுத்த செகண்டே பார்த்தா அவர் வந்து கண்ணை லைட்டா முழிச்சு மூடுவாரு. நம்ம கேபி வந்து கண்ணை மூடுவாரு. அப்போ கூட சாரதா தாண்டி வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு. சாரதா வந்து நிறைய கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது என்ன பாருங்க, பேசுங்க, கண்ணை முழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து பார்த்தா அவர் ஹார்ட் பீட்லாம் நார்மல் ஆயிரும். சாரதா வந்து அடுத்த நொடியே அவர் கையை பிடிச்ச அடுத்த செகண்டே நம்ம கேபிக்கு பார்த்தா ஹார்ட் பீட் நார்மல் ஆயிரும், ப்ரெஷர் நார்மல் ஆயிரும். அப்படியே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுயநிலைவுக்கு வந்துருவாரு. உடனே டாக்டர் வந்து திரும்ப செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அவர் வந்து பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், இப்போ வந்து ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து நார்மலா இருக்கு, அதாவது எல்லாமே ப்ரெஷர் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், குட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா நம்ம ககன் பூமிக்கு வந்து ஒரு ஆட்டோ, அப்படியே அவங்க அந்த இலதலைய மறைச்சு ஓடி வந்து ஒரு ஆட்டோக்குள்ள வந்துருவாங்க. ஒரு ஆட்டோ நிற்கும், அங்க வந்துருவாங்க. ஒரு ஆட்டோவும் ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி ஒருத்தர் நிற்பாரு. வந்துட்டு என்னடா செடி அசைஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு அவர் பயப்படுவாரு. செடி இல்ல மரம் இல்ல, பயப்படாதீங்க, நாங்க தான் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, பா நீங்க 2 பேரும் பக்கம் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஆட்டோக்காரரு. உடனே எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இனி எங்களை அப்படியே கொண்டு இந்த ஊர்ல கொண்டு விட முடியுமா அப்படின்னு கேட்பாரு ககன். விட்டுறலாமே சார், வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஏத்திக்கிட்டு ககன் பூமியை வந்து ஏத்திக்குவாரு. அப்படியே நீங்க பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதாவது பேச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமி கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டே இருப்பாரு அந்த ஆட்டோக்காரரு. ஆட்டோலதான் இவங்க வந்துட்டே இருப்பாங்க. உடனே ககன் வந்து எரிச்சப்படுவாரு. சாரி ஏன் எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்காரு, சிரிக்கவே மாட்டாரோ அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரர் வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் அப்படிதான், நீங்க நல்லா பேசுறீங்களே, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பூமியும் வந்து பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. உடனே ககன் வந்து சொல்லுவாரு, இதெல்லாம் உனக்கு தேவையா, நம்ம இப்ப எதுக்காக வந்திருக்கோம், எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க, சும்மா வாய் மூடிட்டு நீ பேசாம அப்படின்னு சொல்லி நம்ம ககனும் வந்து பூமியை திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா பூமி கேட்கவே மாட்டாங்க. அவங்க ஏதோ ட்ரிப்புக்கு வந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த டிரைவரோட. அந்த டிரைவரும் பார்த்தா வேற ரூட்ல போவாரு. உடனே என்ன, எதுக்கு நீங்க மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு இதான ரூட் இல்லையே அப்படின்னு சொல்லி ககன் கேட்பாரு. சார் எனக்கு தெரியாதா சார், நான் ஆட்டோ ஓட்டுறவன், எனக்கு தானே சார் ஷார்ட்கட் எல்லாம் தெரியும், எதுக்கு மேடம் எதுக்கு எடுத்தாலும் இந்த சார் கோபப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அப்படிதான், ஐயோ மாமா நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, ஆட்டோ டிரைவர் அவங்களுக்கு தெரியாதா எது பக்கம் எது தூரம்னு, அவங்க போனா கண்டிப்பா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த ஆட்டோ டிரைவர் நம்பிடுவாங்க. ஆனா அது ஆட்டோ டிரைவரே கிடையாது, அது எஸ்பி சூர்யா செட் பண்ண ஆளுதான். அந்த கான்ஸ்டபிள் தான் சும்மா ஒரு ஆட்டோ வச்சுட்டு நிப்பாரு அங்க. அது எல்லாமே இந்த எஸ்பி சூர்யாவோட வேலை தான். இவங்களை வந்து பிடிக்கிறதுக்காண்டி தான் எப்படியோ வந்து இவங்க தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாரு. இவங்களும் வந்துகிட்டே இருப்பாங்க. கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிடுவாங்க அந்த ஆட்டோவை. என்ன நம்ம வந்த வழியிலே வந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு பூமி அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ நீங்க என்ன மெயின் ரோடுக்கு போகாம எங்க போயிட்டு இருக்கீங்க,
ஐயோ சார் எனக்கு தெரியும், நான் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல தான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சூர்யா வந்து அவங்க படையோட நிப்பாரு. ஒரு 6-7 போலீஸ் 8-10 போலீஸ் நிப்பாங்க. அதுல எஸ்பி சூர்யாவும் காரோட ககனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காண்டி சுட்டு கொல்றதுக்காண்டி அவரும் வெயிட் பண்ணிட்டு துப்பாக்கி வச்சு நிப்பாரு. முள்ளுச்செடி எல்லாம் போட்டு நிப்பாரு. இதுக்கு மேல தப்பிச்சு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து இறக்கிட்டு நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் இறங்குவாரு. இவங்க வெளியே வந்து பார்த்தா எஸ்பி சூர்யா அப்படியே படையோட நிப்பாரு. நின்னோன்னு நான் சொன்னல பூமி, இவர் மேல எனக்கு அப்பவே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ககன், இதுக்கு மேல நீ எங்கேயும் தப்பிக்க முடியாதுடா, உன் சாவி என் கையில தான்டான்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்றதுக்கு வந்துருவாங்க. உடனே நம்ம பூமி இருந்துட்டு சூர்யா எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், நம்ம பேசி இது பண்ணிக்கலாம், நீங்க அவசரப்படாதீங்க சூர்யா அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் ககன், நீ பண்ணதுக்கெல்லாம் உன்னை சாகடிக்காம நான் விட மாட்டேன்டா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுவாங்க. ககனும் பூமியும் முன்னாடி தான் நின்றுட்டு இருப்பாங்க. துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணோன்னு நம்ம பூமி வந்து ககன் மேல சுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க இடையில போய் நின்றுவாங்க. கரெக்டா வந்து அவங்க வயிற்றுல சுட்டுருவாங்க. எஸ்பி சூர்யா அப்படியே மயக்கம் அடைஞ்சிருவாங்க. நம்ம பூமி மயக்கம் அடைஞ்சிட்டு இவங்க ககனுக்கு வந்து தலையும் புரியாது. பூமி என்ன பாரு, பூமி நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு பூமி கிட்ட. ஆனா அவங்க மயக்கம் அடைஞ்சு கண்ணை மூடிடுவாங்க. அதாவது சுத்தி என்ன நடக்குன்னே தெரியாது பூமிக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தா எஸ்பி சூர்யா வந்துட்டு டேய் அவனை இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி இந்த 6-7 கான்ஸ்டபிள் போய் ககனை இழுத்துட்டு வர்றதுக்காண்டி பூமி கிட்ட வந்து தனியா இழுத்துட்டே வருவாங்க. கொஞ்சம் தூரம் இழுத்துட்டே வருவாங்க. அப்புறம் ககனுக்கு வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாரு. எல்லா கான்ஸ்டபிளையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த எஸ்பி சூர்யா வந்து வருவாரு. அவரையும் அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரா முதல்ல 6 கான்ஸ்டபிள் மொத்தமா அடிப்பாரு. அடுத்து அந்த எஸ்பி சூர்யா வருவார், அவரையும் அடிப்பாரு. அதுக்கடுத்து ஒவ்வொரு கான்ஸ்டபிளா வந்து டேய் நீ எங்கேயும் தப்பிச்சு போக நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கான்ஸ்டபிளா வந்து அவங்களை அடிப்பாங்க. ஒரு சிலருக்கு அடி வாங்குவாரு, ஒரு சிலருக்கு அடியை கொடுப்பாரு. அதுக்கடுத்து ககனுக்கும் நிறைய அடிபட்டுரும். இவங்க அந்த கான்ஸ்டபிளும் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு கடைசியா எஸ்பி சூர்யா வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய சண்டை நடக்கும். அதுக்கடுத்து அவரையும் வந்து அடிச்சு மயக்கமாக்கி அவர் அங்கேயே போட்டு அப்படியே ரத்தமா வந்துட்டு இருக்கும் எஸ்பி சூர்யாக்கு. உடனே பூமி நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், பூமி என்ன கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அந்த சட்டையெல்லாம் கிழிஞ்சிரும். அந்த கிழிஞ்ச சட்டையை எடுத்து அப்படியே அவங்க வயிற்றுல கட்டிடுவாங்க. அதாவது அந்த குண்டு பட்ட இடத்துல கட்டிட்டு தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓட ஆரம்பிச்சிருவாங்க திரும்பியும். இதுக்கு அடுத்து வந்து இவங்க சரச்சந்திராவும் ஒரு பக்கம் வந்து இவங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ககன் பூமியை ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. இங்க கண்ணு முழிச்சோன்னே வந்து நான் தான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன்ல, அதான் கண்ணு முழிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மீரா வந்து சொல்லுவாங்க. நான் தான் கண்டிஷன் போட்டிருக்கேன்ல, கண்ணு முழிச்சாச்சுல, சரி போக சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து கேட்பாரு. ஆமா, நீங்க கண் முழிக்கல, உங்களை நான் பார்க்கவே நான் விட மாட்டேன்னு சொன்னேன். நீங்க டாக்டர் சொன்னாங்க, நீங்க சாரதான்னு பேரை சொல்லிட்டு இருக்கனால டாக்டர் தான் வந்து அவங்க வந்தாதான் நீங்க கண் முழிக்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் வர சொன்னேன். கண் முழிச்ச அடுத்த செகண்டே அவன் இந்த இடத்த விட்டு போயிடணும்னு சொன்னேன். கண்டிஷன் போடுறதுக்கு முதல்ல நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு மீராவை பத்தி கேட்பாரு. உடனே இங்க பாருங்க, ஆமா இவ பையனால தானே உங்களுக்கு இந்த நிலைமை, அவன் தானே உங்க மேல இருக்க வன்மத்துல உங்க மேல இருக்க கோவத்துல உங்களை பழிவாங்கணுங்கிற எண்ணத்துல உங்களை ஆளை வச்சு கொலை பண்ண பார்த்த அவனை நீங்க மன்னிக்க சொல்றீங்களா? இங்க பாரு, ககனை பத்தி தெரிஞ்ச யாரும் இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்றாரு. என் பையன் என்னோட ரத்தம், அவனே என்ன கொல்ல பாப்பானா? இதை நான் நம்ப மாட்டேன் என்னைக்கும். அவனுக்கு என் மேல கோவம் இருக்கு, என் மேல நிறைய வெறுப்பு இருக்கு. ஆனா கொல்ற அளவுக்கு என் பையன் எப்பவும் என் மேல கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி ககனை பத்தி தெரிஞ்ச யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேபி சொல்லுவாரு. உடனே சாரதா நானும் அதே தாங்க சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து கேஸ் கூட கொடுத்தாச்சு. இப்ப ககன் எங்க அப்படிங்கும்போது ககனும் பூமியும் அங்க காட்டுல தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த எஸ்பி சூர்யா கையால சாவதான் போறாங்க 2 பேரும். அவங்க மேல கேஸ் கொடுத்தாச்சு, அந்த ககனை கண்டிப்பா அவங்க சுட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கேஸா? ஐயோ நான் வரேன் யாரை கேட்டு கேஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லி இந்திக்க ட்ரை பண்ணுவாரு. உடனே சரி இருந்துட்டு இந்திக்காதீங்கப்பா, உங்களால இப்ப நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா இதைத்தான் நானும் சொன்னேன், ககனை புரிஞ்சுக்கிட்ட யாருமே அவன் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா இவங்க திரும்பி வந்து குண்டடி பட்டுட்டு நம்ம பூமியை தூக்கிட்டு நம்ம ககன் வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அவள் வருவா சீரியல் சலங்கலி சீரியல்ல போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் கண்டிப்பா சரச்சந்திரா வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம ககனை சுட வருவாரு. அப்புறம் பார்த்தா திருப்பி அந்த எஸ்பி சூர்யா வந்து ககனையும் சுட்டு தாக்கிடுவாரு. இதுக்கு அடுத்து 2 பேருமே குண்டடிப்பட்டுரும். 2 பேருக்குமே அடுத்து என்ன நடக்க போகுது, யாருக்கா ஒருத்தருக்கு குண்டடிப்பட்டாதான் யாராவது ஒருத்தரை காப்பாற்ற முடியும். 2 பேருக்கும் ஒரே நேரத்துல குண்டடிப்பட்டா யாரை காப்பாற்றுவா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ரிவ்யூக்கு. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.